கீழே கிடக்கு பார்த்தியா? Hello everyone, Assalamu alaikum and welcome back to our channel Savi's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். 2022 ஓட லாஸ்ட் vlog இது. கண்டிப்பா இன்னைக்கு இத போட்டு முடிச்சணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வந்து இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணி December 31st இன்னைக்கு வந்துட்டு போணும்னு ஒரு பிளான்ல இருக்கறேன். கண்டிப்பா போட்டுருவேன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்துட்டு காலையிலே வந்து எந்திரிச்சிட்டோம். இது வந்து ஒரு 5 days முன்னாடி ஷூட் பண்ணதுதான். அம்மா வீட்ல இருக்கும்போது நான் இப்போ சென்னை வந்துட்டேன். காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நல்லா இருந்தது. பனி கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால வாக்கிங் போலாம் அப்படினு சொல்லிட்டு வெளிய வந்துட்டேன். and ஃபைசின் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. இது கீழே கிடக்கு பாத்தியா? பேர்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுச்சு? இது வந்து ஃப்ரூட்னு நினைச்சிச்சு. ஃப்ரூட்னு நினச்சி இதை கடிச்சு கீழே போட்டுருச்சு. ஆமாம், நேற்று நிறைய இங்கே பட்ஸ் கிடந்துச்சு, புது புது பட்ஸ் எல்லாம். இன்னைக்கு புது ஃப்ளார் ஒன்று கிடக்கு. பாவம்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்கிக்கோ. இந்த பூ பேர் என்ன தெரியுமா? என்ன பூ சொல்லு. திங்க் பண்ண. Hibiscus. 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 Yes, give it to me. Bye bye. Bye. Go go go. அண்ட் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னாக்கா ஹனா இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான். இவங்க வந்து நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க அண்ட் டியூஷன்ஸும் எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து ஆன்லைனில். நீங்கள் எந்த ஊரில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்சஸ் அப்படின்னாக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ரீடிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் கிராமர், தமிழ் ரீடிங், தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ஹிந்தி கிளாஸஸ். எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தோன்னா ஹென்னா கிளாஸ், காலிகிராஃபிலாம் கூட இங்கே வந்து கோர்ஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு டைமிங்லேருந்து நமக்கு எவ்வளோ மந்த் பண்ணணும் அது எல்லாமே வந்து நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கோர்சஸ் மட்டும் கிடையாது, கோ கரிக்குலம் டியூஷன்ஸும் இருக்குது. இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் கூட எடுக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் 11th and 12th எடுக்கிறாங்க. எல்லா சிபிஎஸ்சி, சமச்சீர், ஐஜிஎஸ்சி, ஐசிஎஸ்சின்னு எல்லா போர்ட்ஸ்க்குமே வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் டே டு டே ஃபீட்பேக், நமக்கு என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்து டவுட்ஸ் எல்லாம் ரொம்பவே பக்காவாக கிளியர் பண்ணுவாங்க. கன்வீனியன்ட் டைமிங் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் கிட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் போகிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே டைமிங் வந்து அவங்களே ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து வீடியோ காலில் தான் இருக்க போகுதுங்கிறதுனால அதை கூட கரெக்டாக நமக்கு வந்து டைமிங்லேருந்து நமக்கு எதில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ஹனா இ-லேர்னிங் பிளாட்ஃபார்மோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்குறேன். ஹனா இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், கோர்ஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபீ டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு 3 days பிஃபோர் வந்துட்டு ஷூட் பண்ணது. நாங்கள் வந்து மயிலாடுதுறை போயிருந்தோம் ஈவினிங் போல். ஏன் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து மிக்சர் கிரைண்டர் திடீர்னு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் மிக்ஸி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் ஒவ்வொரு ஷாப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா சத்யாவுக்கு வந்திருந்தோம். சத்யாவில் வந்து அன்றைக்கி ஏதோ இயர் ஆனிவர்சரி சேல் கூட போட்டிருந்தாங்க. சரி கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். போய் பார்த்தாக்கா எங்கள் அம்மா எதிர்பார்த்த பிராண்ட் வந்துட்டு அங்கே இல்லை. எங்கள் அம்மா வந்து பேனாசோனிக் யூஸ், லைக் லாஸ்ட் ஒரு 11 years பேனாசோனிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் யூஏயில் இருக்கும்போது அந்த பேனாசோனிக் மிக்ஸி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 years எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, சூப்பராக ஓடிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நாள் ஆனதுனால அது கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. ஸோ அங்கே இருந்தது எல்லாமே பிரீத்தி தான். 5-6 கடையில் பார்த்தோன்னா பிரீத்தி மட்டும் தான் வச்சுருந்தாங்க, பேனாசோனிக்கே இல்லை. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம், ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறமும் சரி எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டைலமாலே இருந்தோம். என்ன அப்படின்னாக்கா மிக்ஸி வந்துட்டு எந்த வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஷன் கேளுங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேனாசோனிக் தவிர்த்து ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா வந்து ஃப்ரெண்டெல்லாம் கேட்டப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி என் சிஸ்டர் கூட வந்து பேனாசோனிக் தான் வந்து மயிலாடுதுறையில்
கடையில் வாங்கியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து போய் ஒரு ஷாப்பில் பார்த்தோம், அது இருந்தது. அந்த மாடல் பிடிச்சி என்ன பண்ணோம், ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் செக் பண்ணோம். செக் பண்ணப்போ எங்களுக்கு மொத்தம் 1000 rupees டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஷாப்பில் வந்து 1000 rupees அதிகம், கடையில் வந்து 1000 rupees கம்மி. ஸோ அதனால் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப சேஃப் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது மட்டமான பொருள்லாம் கிடையாது, ரொம்பவே நல்ல ப்ராடக்ட். நமக்கு வந்து சப்ளையர்லேருந்து டேரெக்டாக கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு டீலராக மாறி மாறி கிடைக்கலாம், ரேட் வந்து இன்க்ரீஸாக கிடைக்குது, அது மட்டும் தான் வித்தியாசம். ஸோ அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அம்மாவோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் மஸ்னா, அவங்க வந்து இந்த மிக்ஸி வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இதே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஆர்டர் போட்டோம். ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் 1 day விட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பண்ண டெலிவரி ஆகிடுச்சு. 1 day ஏன்னாக்கா அது சண்டே, கிறிஸ்மஸ்னால வரல. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பண்ண டெலிவரி ஆகிடுச்சு. அன்பாக்சிங் பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் வந்து காமிச்சிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் புது மாடல் கூட, கலரும் வந்து நல்லா இருந்தது. பேனாசோனிக்கில் இதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் அதுதான் வந்து யூஸ்வலாக வந்து வச்சுருப்பாங்க, பிளாக் ஒயிட் அப்படி தான் இருக்கும். ஒயிட் தான் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா ப்ளூயிஷ் கலரில் ஒரு மாதிரி, இது கோரல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது, நல்லா இருந்தது இந்த ப்ளூ. ஸோ இதுக்கு வந்து 3 jars வந்து வச்சுருந்தாங்க. பேக்கிங் எல்லாம் வந்து பக்காவாக இருந்தது. நமக்கு ஷாப்ஸில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு பேக்கிங் எல்லாம் அப்படியே பக்காவாக இருக்குமான்னு தெரியல. என்னன்னாக்கா நம்ம அதை ஓட விட்டு நம்ம செக் பண்ணணும். ரிட்டர்ன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண உடனே ஒவ்வொரு பொருளாக எடுத்து டேமேஜ் எதுவும் இருக்கா, மைனூட் டேமேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு ரொம்பவே வந்து பார்த்து செக் பண்ணோம். எனக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் இல்லையா, அதனால் ஒவ்வொன்றுத்தையாக வந்து செக் பண்ணோம். மேனுவலை பார்த்து அந்த எல்லாமே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போதுமே வந்துட்டு ஒரு பொருள், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸாக இருக்கட்டும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து அமேசானில் செக் பண்ணிக்கோங்க. மற்ற வெப்சைட்லாம் கூட எப்படின்னு தெரியாது, பட் அமேசானில் வந்து அந்த ப்ராடக்டை வந்து செக் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அதில் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம தாராளமாக அதில் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். 100ல் 2%, 3% தான் வந்து டிஃபெக்ட் ஆகுறது, வெடிச்சு போகிறது, அந்த மாதிரி டேமேஜ் ஆனதுலாம் வருது. மற்றபடி 97% வந்து சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வாங்கின இது வரைக்கும் அப்ளையன்சஸில் எதுவுமே வந்து ப்ராப்ளம் வந்ததே கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்களா, ஐயோ அது நல்லா இருக்காதே, ப்ராடக்ட் வந்து மட்டமாக இருக்குமே, காசு கம்மியாக இருக்கா, அப்போது அது டேமேஜ்டாக இருக்குமே, அது லோக்கல் ப்ராடக்டாக இருக்குமே, அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன் வந்து வைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டி. அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு எங்களுக்கு 1000 rupees வந்து சேவும் ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்து பிரீத்தி மிக்ஸி வந்து 5500. ஸோ அதை விடவே இது கம்மி ரேட்டுக்கு, அதுவும் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பேனாசோனிக் பிராண்டே வந்து கிடச்சிச்சு. எங்கள் அம்மா வந்து டபுள் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இதில் லாக் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம லாக் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வேலை பார்த்து வர வரைக்கும் அது தானாக அரைஞ்சிட்ருக்கும். அந்த லாக் வந்து கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும் இதில். லாக் சிஸ்டம் டக்குன்னு நமக்கு தெரிக்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக அதில் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அப்புறம் இந்த யூஸ்வலாக இந்த 1, 2, 3 பட்டன், பல்ஸ் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் இருந்தது. அண்ட் 3 ஜார் இருந்தது, குட்டி ஜார், சட்னி ஜார், அதுக்கப்புறம் ஒரு மசாலா பவுடர் ஜார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூஸர் ஜார் மாதிரி ஒன்று இருந்தது. சட்னி ஜாரில் எக்ஸ்ட்ரா ஒரு புஷ்ஷரும் கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்தது புஷ்ஷர் வச்சுருக்கிறது. அண்ட் மிக்ஸியோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தோன்னா 5445க்கு வாங்கியிருந்தோம். ஷாப்ஸில் வந்து 6800, ஃபைனல் ரேட் 6500 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 rupees எங்களுக்கு வந்து சேவ் ஆச்சு. அண்ட் வாரண்ட்டி வந்து 5 year வாரண்ட்டி அதெல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி கார்டு எல்லாமே இருக்குது. மேனுவல் புக்லேயே நம்ம எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து பார்த்துக்கலாம். அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மிக்ஸி வாங்கின ஹாப்பியில் வந்து அம்மா எனக்கு ட்ரீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து சிக்கன் வந்து பாபிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சீக்கிரமாக வந்து பனி வந்துடுது இல்லையா, 6 மணிக்கு 5:30 மணிக்கெலாம். அதனால் ஒரு 5 o'clock இருக்கும். நாங்கள் வந்து அடுப்பு வந்து கோல் பாபிக்யூ வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வுட்டு வச்சு நாங்கள் கோல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து மதியமே வந்து அம்மா சிக்கன் வாங்கி அதை 4ஆக வந்து கட் பண்ணிவிட்டு வந்து அதை மேரினேட் பண்ணி மசாலாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. பெருசாக மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு, லெமன், தயிர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி நல்லா சிக்கனை வந்து ஸ்லிட் பண்ணி போட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டாங்க. நல்லா மேரினேட் ஆனதான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க.
அண்ட் இப்போது பாபிக்யூ பண்ணுறதுக்கு வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆயில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த டாங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இப்போ சிக்கனை வந்து நாங்கள் பாபிக்யூ பண்ண போகிறோம். ஸோ அடுப்பு நல்லா அமர்ந்து போய் நல்லா கறி ரெடி ஆனதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒயர் ரேக் இருக்குது. ஸோ அந்த ஒயர் ரேக் வச்சுட்டு மேலே சிக்கனை ப்ளேஸ் பண்ணி பாபிக்யூ பண்ண வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் அந்த விறகெல்லாம் நல்லா ஃபுல்லாக கறியாகி கொஞ்சம் ஃபயர் இருக்கும்ல, அப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து பண்ணுறோம், ஈவினிங்கே வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹீட் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, பிகாஸ் அதுக்கப்புறம் ரொம்ப குளிர் ஆகிடும், காற்று வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து பண்ணி ரெடி பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷு டிப்ஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னாக்கா ஆலிவ் ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். நான் அப்பப்போ அந்த கறி ஃபுல்லாக அமிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் விசிறிட்டே இருந்தோன்னா நெருப்பு கொஞ்சம் வரும். ஸோ தட் நல்லா அந்த பேர்ன்ட் ஆகி இந்த பேர்ன்ட் ஸ்மெல், இந்த பாபிக்யூவோட ஃப்ளேவரே என்னன்னாக்கா அந்த பேர்ன்ட் ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து நம்ம என்னென்ன அவனில் பண்ணாலும் அந்த பேர்ன்ட் ஸ்மெல் வந்துட்டு வராது. ஸோ சூப்பராக வந்து சிக்கனாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸை மூடிட்டாக்கா அந்த வேப்பரைசேஷன் அந்த தண்ணியெல்லாம் வந்துடும். அதனால் மூடாமல் ஏதாச்சும் ஒயர் தட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தாக்க கொஞ்சம் நெட்டடெலாம் இருக்கும்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல, அதை வச்சு மூடணுன்னாக்கா கொஞ்சம் தண்ணிலாம் படாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் தென் ஒரு 6:30 இருக்கும், டிப் ரெடி பண்ணலாம். அதாவது காலையிலேயே நாங்கள் பிளான் பண்ணதுனால மதியமே வந்து கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ டிப் பண்ணுறதுக்கு வந்து கொண்டைக்கடலையை வந்து வேக வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் வச்சு வேக வைக்க வேண்டியதான், ஒரு 3 to 4 விசில். ஹமஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அண்ட் சாலட் வந்து நான் பண்ண நினச்சேன், அதுக்குள்ளே பார்த்தா சர்ப்ரைஸாக எங்கள் அம்மா பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டைகோசு கேரட் எல்லாம் போட்டு கேப்சிகம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பட் குக்கும்பரை மட்டும் வாழைக்காய் பஜ்ஜி சீவுற மாதிரி சீவி வச்சுருந்தாங்க. கேட்டால் அதுதான் ஸ்டைல் அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட் ஹமஸ் பண்ணுறதுக்கு வந்து கார்லிக் பீல் பண்ணி வச்சுருக்கோம். கொண்டைக்கடலை வெந்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஹம்மஸ் தான் வந்து பண்ணோம். கொண்டைக்கடலை போட்டதுக்கப்புறம் செசமி சீட், ஒயிட் செசமி சீட் இருக்குல்ல, வெள்ளை எள்ளு, அது வந்துட்டு ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு 8 to 10 பல்லு அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக அப்படியே ஃபைனாக அப்படியே பேஸ்ட் மாதிரி நல்லா வந்து சாஃப்ட் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஹம்மஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பெஸ்ட் ஆயில் அப்படின்னாக்கா ஆலிவ் ஆயில் தான். நம்ம நார்மல் ஆயில் ஊற்றுறத விட ஆலிவ் ஆயில் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆலிவ் ஆயிலை வந்து மேலே ஊற்றிட்டு அப்படியே வந்து மிதக்க விடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம விருப்பம் தான். ஆலிவ் ஆயில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நீங்கள் எது வேணுமோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொண்டைக்கடலை இருந்தால் மேலே போட்ட கூட நல்லாயிருக்கும். நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மா எல்லாத்தையும் போட்டு வந்து அரைச்சிட்டாங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமாக ஹமஸ்க்கு வந்து அந்த அரைக்கும் போதே லெமனை வந்து பிழிஞ்சு ஊற்றணும். நாங்கள் அப்படியே மறந்துட்டோம். ஸோ அதனால் கடைசியாக ஒரு தடவை பிழிஞ்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, கடைசியாக கூட ஊற்றி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் எங்களோட ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு. டேடி வந்து கடையிலேருந்து குபுஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த குபுஸை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஹம்மஸ், வெஜ் சாலட், முட்டைகோஸ் கேரட் கேப்சிகம் போட்ட சாலட், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து பாபிக்யூ பண்ணது, லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் எங்களோட சிம்பிளான டின்னர் வந்து செம்ம எம்மியாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.